என்ன பட்டணம் விழுந்தது, எழுந்திருக்க முடியலையா? என்கிட்டயே விளையாட்டா? இப்போ நல்லா குளு குளுன்னு இருக்கா? உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் பார்வதி அனாத ஆசிரமத்திலேருந்து பேசுகிறோம். உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணீங்கன்னா எங்கள் ஆசிரமத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ம், சரிங்க. ஆ, சரி. எதுக்குமா இவ்ளோ நகை பணம் எல்லாம்? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. இந்த பண பிரச்சனைனால அவங்களோட நோக்கமும் அவங்க முயற்சியும் வீணாக கூடாது. என் பார்வதி சாவலடா. அவளை நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து கொன்னுட்டீங்கடா. செத்ததுக்கு அப்புறம் கூட உன் நிழல் என் மேலையோ என் பிள்ளைங்க மேலேயோ படக்கூடாது. என்னாச்சு உங்களுக்கு? சாப்பிட கூட வரல? பசிக்கல. ஏன் இப்படி உடம்பு கெடுத்துக்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். ஓ, 24ஆம் தேதி பார்வதியோட தவசமா? அத நினைச்சுதான் நீங்க கலக்கமா இருக்கீங்களா? கலக்கமா? தினமும் செத்துக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பண்ணிக்கவே முடியாத பாவினா. இன்னும் எவ்வளவு நாள் தான் அதையே நினைச்சு கலங்கிட்டு இருப்பீங்க? காலம் முழுக்க கலங்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்காக எல்லாம் செஞ்ச என் நண்பன் குடும்பத்துக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாம போச்சு. பார்வதியோட உசுரை கூட காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேன். அதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையே. கடவுளோட கணக்கு அப்படி இருந்திருக்கு. எங்களுக்கும்
ஆண்டவன் தப்பா தான் கணக்கு போட்டு வச்சிருந்தான். அதை என் நண்பன் மாணிக்க மாத்தலையா? அவனும் பார்வதியும் அந்த கணக்க மாத்தலனா இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? நான் செஞ்ச இந்த பாவத்துல இருந்து எனக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படியெல்லாம் மனசு விட்டுறாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. உங்க மன கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ரூபத்துல கூட வரும். அது வரைக்கும் நீங்க தைரியமா இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி இப்படி எல்லா பொருளையும் நினைச்சு வீணாக்கி வச்சிருக்க? என்னடி பண்ண? வர வழியில தண்ணில விழுந்துருச்சு. இத காய வச்சா சரியாயிடும். தண்ணில விழுந்துருச்சா? அதுவ தான போய் விழுந்துருச்சா? உன்ட்டு ஒரு வேலைய கொடுத்தா உருப்படியா செய்றியா? அத்த தெரியாம தவறி விழுந்துருச்சு. இதோ கொஞ்ச நேரம் காஞ்சிருச்சுண்டா எல்லாம் சரியா போயிடும். 1000 ரூபாய் பொருள் இப்படி தண்ணியில கொட்டிட்டு பேச்ச பாரு பேச்ச. இல்ல அது வந்து சொன்னா வலிக்காது. சரியா? மா, அவ தெரியாமல ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டா. உன்னை கோவப்படுத்துறதுக்கே வேணும்ட்டே பண்ணிருப்பா. நம்ம வீட்டு வேலைனால இப்படித்தானே? அவ்வளவு அலட்சியம் இல்ல உனக்கு? அப்படி அப்படி இல்லடி அலட்சியம் உனக்கு? அப்படி என்ன அலட்சியம்? பெரிய ஹீரோயினின்னு நினைப்பு. கை கால் ஆட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் பம்பு செட்ல பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டோ போட்டுட்டு இருந்திருப்பா. அதான் இப்படி கொட்டி வாரிட்டு வந்திருக்கா. இந்த பாரு, உன் ஹீரோயின் வேலையெல்லாம் அந்த கிழமை வீட்டுல வச்சுக்க. நானே 5க்கு 10க்கு ஆல்ரெடி காசு கொடுத்து பொருளை வாங்கிட்டு வர சொன்னா என்ன எகத்தாளடி உனக்கு? என்ன என்ன எகத்தாளம்? எப்படி கொட்டும்? எப்படி கொட்டும்? எப்படி கீழே விழும்? எப்படி எப்படி எப்படி? வயசுக்கு அந்த புளிய போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? அடிக்காம இவ செஞ்ச வேலைக்கு கொஞ்சம் வாங்களா? எல்லா வேலையும் அவளும் தானே பாக்குறா. இந்த ஊருக்கு அவ தானே வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால தானே இந்த ஊரு அவளை கொண்டாடுது. ஊர் வேலையெல்லாம் நல்லா தான் பாக்குறா. நம்ம வீட்டு வேலைன்னா தான் மகாராணிக்கு கசக்கும். வேடுக்கு இப்படி எல்லாம் பண்றது? இதுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. 2 நாள் பட்டினி போட்டதே சரியா வரும். அப்பயாச்சும் இதுங்களுக்கு எல்லாம் உரைக்குதான்னு பாப்போம். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கங்க பாரு. செக். வித்யாம்மா, இதெல்லாம் புதுசாவா பண்றா? அவ இந்த சன்மத்துல திறந்து போறதில்ல. சரி, இதெல்லாம் காய போட்டு எடுத்துட்டு வா. அக்கா நான் தப்பு பண்ண, அதனாலதான் அடிச்சாங்க. நம்ம அத்தை தானே, அழக்கூடாது. சும்மா விளையாட்டுக்குதான், மெல்லதான் அடிச்சாங்க. அழாத நீ, சரியா? அப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருவாங்களாம். நம்ம தண்ணி வீட்டுக்கு போயிருவோமா. அப்புறம் உனக்கு பிடிச்சதெல்லாம் அக்கா வாங்கி கொடுப்ப.
யோ, உங்க ஊர் ரோடு சரியில்லையா? என்ன ஏதோ சர்க்கஸ் கோமாளி மாதிரி பாத்துட்டு இருக்க? தம்பி ஏன் சிரமப்படுறீங்க? பேசாம பெட்டி தூக்கி தலையில வச்சுக்க, வெரசா போய் சேர்ந்துடலாம். ஓகே. ஹலோ, எங்கடா இருக்க? கிளம்பிட்டேன் மச்சான், வந்துகிட்டே இருக்கேன்டா. என்னது இப்பதான் கிளம்புறியா? எவ்வளவு நேரம்டா இதையே சொல்லிட்டு இருப்ப? வந்துகிட்டே இருக்கேன்டா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? டென்ஷன் ஆகாத மச்சான், ஒரு சின்ன வேலை அதான். இதை விட உனக்கு முக்கியமா என்னடா வேலை இருக்கு? மச்சான் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்றடா. சாரி மச்சான், இது வந்துடுறேன்டா. வந்து தொலை. எந்த நேரத்தில் இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டோமோ, யாரு கண்ணு பட்டுச்சோ, போட்டோவில் மட்டும்தான் என் குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு. நெசத்தில் நான் தனிக்கட்டையாக தான் கிடக்கேன். நான் கடைசி வரைக்கும் தனிக்கட்டையாக தான் கிடப்பேன். ஆஹா, நல்லா இருக்கு தாத்தா. நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க. நீ எப்பதான் புலம்புறத நிறுத்துவ? நீ இத ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருக்கியா? என் கஷ்டம் எல்லாருக்கும் சிரிப்பா போச்சுல்ல, உனக்கும் தான். பின்ன எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன், எந்நேரமும் அதே போட்டு உருட்டிக்கிட்டு மனசுல போட்டு மழகிக்கிட்டு இருக்காதீங்கண்டு. சரி, நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் கிடக்குது, விடுமா. பிறகு புலம்பிக்கிட்டு இருந்தா வவுறு எப்படி நிறையும்? வா, முதல்ல வந்து சாப்பிடு, வா. உட்காரு. நேரத்துக்கு சாப்பிடுறதே இல்ல. புலம்புறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். அதுக்கு நல்லா சாப்பிடணும். சாப்பிடு. ஏமா, நீயும் கூட உட்காந்து ஒரு வாய் சாப்பிடு. அதெல்லாம் முடியாது. நான் நல்லா சாப்பிட்டேன். எங்க அத்தை நிறைய போட்டாங்க. முதல்ல நீ சாப்பிடு. நீ நல்லா சாப்பிடு. வெளிய எனக்கு கொஞ்சம் சோலி கிடக்கு. நான் போய் முடிச்சிட்டு வரேன். ஏதாவது வேணும்டா கூப்பிடு, நான் இங்கதான் இருப்பேன். எப்பவுமே வருத்தமாவே கிடக்குறாரு இந்த மனுஷன். எப்படிதான் ஆறுதல் படுத்துறது? பட்டணத்துக்கு போயிட்டு வரண்டு போன கணேசன் அண்ணனையும் இன்னும் காணோம். அண்ணே, கொஞ்சம் வாங்க வாங்க. போன காரியம் என்னாச்சு? சின்னையாவோட போன் நம்பர் கிடைச்சதா? அவரோட வீட்டு நம்பர் மட்டும்தாம்மா கிடைச்சது. அண்ணே, அந்த நம்பருக்கு ஒரு போனை போட்டு கொடுங்க, ஒரு கை பாத்துருவோம். சரிம்மா. மணி சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார்.
ஹலோ ஹலோ சந்திரமோகன் ஐயா இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட பேசணும். நீங்க யாரு? நான் அவங்க மருமக பேசுறேன். ஆஹா, அதே பொண்ணா? இந்த தடவை சிக்க மாட்டான் இந்த மாதவன். அன்னைக்கு எனக்கு என்ன அடி. அவரு ஊர்ல இல்லைங்களேம்மா? எப்போ வருவாங்க? ஐயோ, எசுக்கு பசுக்கு எதையாவது சொல்லி மாட்டிக்க கூடாது மாதவா. அவர் வரத்துக்கு 24ஆம் தேதி ஆயிடும். என்னெல்லாம் ஒரு தடவை தான் ஏமாத்த முடியும். என்னம்மா, என்னாச்சு? அண்ணே, அவங்க ஊர்ல இல்லையா? 24ஆம் தேதி தான் வருவாங்களா? அண்ணே, 24ஆம் தேதி ஒரு 8 நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலானே. ஏமா உனக்கு இந்த வேண்டாத வேலை? பெரிய ஐயா போயே ஒன்றும் நடக்கல. இல்லண்ணே, இத சும்மா போட்டு வளர்த்துட்டே போக கூடாது. என்ன நடந்து போச்சு, ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு நேருக்கு நேரா கேட்டுட்டு வந்துருவேன். நீ பேசுறது எனக்கே வெடுக்குன்னு இருக்கு. அண்ணே, இதெல்லாம் உங்ககிட்டண்ணே. அங்க போய் இப்படியா பேசுவேன்? பார்த்து பதமா பக்குவமா தான் பேசுவேன். உண்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சு எப்படியாவது அவங்கள கூட்டிட்டு வருவா இந்த வித்யா. அட, என்ன பட்னம்? என்ன இந்த பக்கம் ஊர்ந்து போயிட்டு இருக்க? ஊந்தா? என்ன கிண்டலா? சாச்சா, அதெல்லாம் இல்ல. பட்டணத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் இப்படி மரவட்ட மாதிரி ஊந்து போயிட்டு இருக்கீங்களே, அத ஏதாச்சும் கொஞ்சம் ஒத்தாசை செய்யலாம்னு கேட்டேன். வாட்? மரவட்டையா? என்ன கிண்டலா? உன் வேலையை பார்த்துட்டு போ. நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியுமா? ஒத்தாசை பண்ணலான்னு தான் கேட்டேன். அதுக்கே குரங்கு வேலை புடிச்ச மாட்டுக்க இப்படி கோவப்படுறீங்க? ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீ சும்மா இருந்தாலே அதுவே போதும். பட்டணத்துக்கிட்ட பேசினாலே தொந்தரவு போல இருக்கு. இத பாரு, திஸ் இஸ் தி லிமிட். நீ யார் எனக்கு? உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியுமா? நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என்ன பிடிச்சி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. சுத்த நான்சென்ஸால இருக்க. இத பாரு, இதுக்கு மேல டென்ஷன் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, கோச்சுக்காத, அமைதியா இரு, இல்லண்டா ரத்த கொதிப்பு வந்துடும். சரி சரி, எங்க யார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா வழி சொல்றேன், அலைச்சலாவது மிச்சமாகும்ல. I can take her. You don't worry. பாரா, வெள்ளக்கார துரை இங்கிலீஷ்ல தசு புசுங்கிறத. நீ எங்க வேணாலும் போ, இந்த ஊர்ல எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். எந்த வீட்டுக்கு போறீங்கன்னு எப்படி எனக்கு தெரியதான் போகுது. மூட்டை முடிச்சோட டார் அடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்டாச்சு சொல்லிட்டு போறது. இப்படி அடுத்தவங்க விஷயம் தெரிஞ்சுக்கிறத இன்டீசென்சி. எங்கேயாவது போற என்ன வேணா பண்ற, உனக்கு என்ன? லீவ் மீ அலோன். இப்ப இப்படி முறப்ப போனா நட்டும் உனக்குதான். நாலு பின்ன ஏதாச்சும் ஒத்தாசண்டா என்கிட்ட தான் வரணும். அப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு வருவ? ஹலோ, எனக்கு அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டேன். கிராமத்து பொண்ணுங்கன்னா அடக்கமா இருப்பாங்கன்னு பார்த்தா. ஓஹோ, அப்படி நினைச்சிட்டு வந்து ஏமாந்து போயிட்டியலோ. இப்ப நாங்க அடக்கமா இல்லாம என்னத்த பண்ணிவிட்டோம்? இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சேன்னே தெரியல, நேரமே சரியில்லை. பேட் டே. பட்னம், ஏன் இப்படி வண்டி மாடு மாதிரி வீராப்பா நடக்கிற? பாத்து போ, ஏதாவது படாத இடத்துல பட்டு சுலுக்கிக்க போகுது. சரியான வம்புக்காரியா இருப்பா போல. இவளை யார் கட்டிக்கிட்டு சாவ போறானோ?